இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவளுக்கே எந்த தப்பும் தெரியல, யாரும் அவனுக்கு தப்பா தெரியுதா? இதெல்லாம் அவன் வேணும்னே நம்மள கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவே செய்யற முயற்சி தான். இல்லனா நான் என்ன சொல்றேன்? எதுவும் பேச தேவையில்லை. அவன் எங்க சொந்தக்காரன் இல்ல, உன்னோட சொந்தக்காரன். உன் பையன் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு உன்னோட தான் கிருஷ்ண பிரசாத். இல்லனா விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். நீ வா இந்து, அழாத, கவலைப்படாத, பயப்படாத. நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு அவரு வாயால அவரே சொல்லிட்டாரு. அப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பாக்கணும். ஓய் தைத்தக்கா, வேலைக்காரமாவை பண்ண சொல்ல வேண்டியது தானே? இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்ல ஒருத்தியா நானும் இருக்கேன்ல. ஏய் தைத்தக்கா, நீ என்ன இந்த வீட்டு பொண்ணுன்ற? நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த பொண்ணு சொல்றத கேட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன என் பொண்ண வேணான்றியா? அவ வேற யாரோ இல்ல, எங்க வீட்ல இருக்க பொண்ணு. ஏய், இந்த வீட்டு பொண்ணு இல்ல, இந்த வீட்ல தங்கி இருக்க வேண. ஏதோ ஒண்ணு அதான் சொன்னீங்கல்ல. என்னது? ஒண்ணும் இல்ல. ஆமா, நான் உங்ககிட்ட உன்னை கேட்கலாமா? மறுபடியும் ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? அட்வான்ஸ் தவிர கேட்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? ஏதோ தினமும் அதையே கேக்குற மாதிரி இப்படி சொல்றீங்க. ஃபைட் பண்றதுக்கு மட்டும் எப்பவும் ரெடியா இரு. உங்ககிட்ட நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன இப்படி பேச வச்சிடுறீங்க. சரி சரி, என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேளு. கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற யோசனை எனக்கு வந்தாலும் உன்னை மட்டும் காதலிக்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். உங்க கோவம் அந்த அபூர்வா மேல தானே? அதனாலதான் ஒருவேளை நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தாலும் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஒருவேளை சரத் சந்திராவுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உனக்கு வேற வேலையே இல்ல கேட்கறதுக்கு? இதை தாண்டி வேற டாபிக்கே கிடையாதா? என்னோட சந்தேகத்தை நான் தீர்த்துக்கணும்ல, சொல்லுங்களேன். சரத் சந்திராவோட பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அம்மா, அவங்கள பத்தி பேசினாலே அவனுக்கு தான் பிடிக்காதன்னு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவங்கள பத்தி பேசுற? ஏதோ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ எப்படி நினைக்கிற? ஐயோ, அந்த பொண்ணு இல்ல ஆண்டி. எந்த பொண்ணா இருந்தாலும் தான் அந்த குடும்பத்துல இருந்து என் வீட்டு மருமகளா வர்றதுக்கு இவன் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்.
அது ஆண்டியும் ரிவர்ஸ் ஆகுறாங்க? இல்ல, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆண்டி. அந்த அபூர்வா பொண்ண பத்தி பேசல, சரத் சந்திராவோட பொண்ண பத்தி பேசுறேன். அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. நட்சத்திரா அவங்களோட பொண்ணு தானே. ஆஹா, அப்படி இல்லாம புருஷனுக்கு ஒரு பொண்ணு பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணுன்னு இருப்பாங்களா? இல்ல ஆண்டி, சரத் சந்திராவுக்கு இன்னொரு நீ போதும் பொண்ணு. நிறுத்து. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அவனுக்கு பிடிக்காதவங்கள பத்தி பேசி ஏமா அவனை கோவப்படுத்துற? அது இல்ல ஆண்டி. நீ இப்ப அத பத்தி பேச வேண்டாம், விடு. உன்னை இந்த வேலையெல்லாம் யார் பார்க்க சொன்னாங்க? வாங்க, வந்து சாப்பிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஐயோ, இவர்கிட்ட வாயை கொடுத்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு போல. நான் இந்த வீட்ல இல்லாம வேற எங்க போறேன்? அப்போ வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா வந்து சாப்பிடு. இந்த பொண்ணு அந்த அம்மாவோட பொண்ணுதான். நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணு நீங்க சொன்னீங்கல்ல. அந்த விஷயத்த நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க அப்பா கிட்ட நீங்க சொல்றீங்களா? எந்த உண்மை நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு நினைச்சனோ அந்த உண்மை அவளோட சாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. தீப்பொறிய உருவாக்கி வெளியில எரிஞ்சிருக்க. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதேதான் நடந்திருக்க. அவ சோபா சந்திரா பொண்ணுங்கிறது மாமாவுக்கு தெரியவே கூடாது. அது தெரியறதுக்குள்ள அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்றது? மம்மி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாங்களா? ஆமா, வம்சியே தப்பு பண்ணிட்டு அவங்க வந்து இந்துவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? உனக்கு எதுவும் தெரியாது பேபி. அந்த ககன் வம்சியா அடிச்சிருக்கான். அதனாலதான் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. எனக்கு தெரியும் மம்மி. இந்து நடந்தத சொன்னா. வெளியிலன்னு சொல்லி கூட்டிட்டு போய் இந்து கிட்ட அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அதுக்காக தான் ககன் வம்சியை அடிச்சிருக்கான். ககன் அவன் அடிச்சதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு பண்ணது என்னமோ வம்சி. ககனை போய் அவங்க கிட்ட சாரி கேட்க சொல்றது கரெக்ட் இல்லல மம்மி. இந்த விஷயத்துல நீங்க அந்த வம்சிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த ககன் இருக்கான்ல, வேணுனே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வம்சியை அடிச்சிருக்கான். இல்ல மம்மி, எனக்கு தெரிஞ்ச இதுல ககன் எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியல.